எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு புக்க கொஞ்சம் நேரம் வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். இப்ப பாரு அவன் பல்ல கடிப்பான் பாரு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதுனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இல்ல இந்த படத்துல பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். நான் யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்ச, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. இந்த காக்கா கழுகு என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? முஸ்லிம் தாடி வச்சு தொப்பி போட்டு ஜுபா போட்டு நீ தூக்கிட்டு போற அப்படியே சீன் போடுறியா? யார சொல்ல? அந்த தீவிரவாதியை நீங்க ஆதரிக்கிறீங்க. ஒரு டிச் அடிச்சன்னு வச்சுக்கலாம், 4 நாள் எழுந்துக்க மாட்டான் விஜய். இன்னைக்கு சொல்றேங்க, உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா, திருந்திட்டு தமிழ்நாட்டுல ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு, சாதனை பண்ணுங்கடா கண்ணு. மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தம்பி விஜய், நீங்க இஃப்தாருக்கு வந்திருக்கீங்க, நோன்பு துறக்க போறீங்க, இது எல்லாமே ஓகே தான். ஆனா நீங்க ஏதோ இந்த பாஜக அதிமுக கூட கூட்டணி வைக்க போறதா பேசிக்கிறாங்களே, ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? நீங்க அவங்க கூட கூட்டணி வச்சீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா நாசமா தான் போவீங்க. இந்த சிபிஐ கேஸ் போட்டானு பயப்படுறீங்களா என்ன? நான் கொஞ்சம் சிபிஐ கேஸ் இருக்கு, பயமா தான் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி இப்படி கூட்டணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. தம்பி நான் தெளிவா சொல்றேன், அவங்கள கூட கூட்டணி வச்சீங்கன்னு வைங்களேன், நடுத்தெருல நிப்பாட்டிடுவானுங்க. சும்மா தரையாடிட்டே மட்டும் இருக்காதீங்க, சொல்றதை கேளுங்க. சத்தியமா சொல்றேன், நடுத்தெருல நிப்பாட்டிடுவானுங்க, பாத்துக்கோங்க. நீங்களாம் எங்க பள்ளிவாசலுக்கு வந்துருக்காங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் அல்லாவோட மகிமை. அல்லாவோட மகிமை மட்டும் இல்லைங்க, தேர்தலோட மகிமை. நோன்பு நேரத்துல கஞ்சி குடிக்கிறது எங்களுடைய வணக்கம். தலையில தொப்பியோட நான் எப்படி இருக்கேன்? ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க இங்க தொப்பி போடுறதே நீங்க ஜெயிச்சு பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜனங்களுக்கு தொப்பி போடாம இருக்கிறதுக்காக தான். சகோதரர்களுக்கு எல்லாம் சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. பள்ளிவாசல்ல நீங்க சட்டியில கஞ்சி குடிக்கிற போட்டோ எடுத்து பேப்பர்ல போட்டாலே போதுங்க, ஜனங்க ரொம்ப புத்திசாலிங்க, தெளிவாரவங்க, கரெக்டா ஓட்ட போட்டுவாங்க. அப்படிங்கிற விடிய கால எந்த பத்திரிக்கை வருதா அது கொடுத்துருங்க, ஜனங்க எழுந்து சொன்னா இவங்க மூஞ்சி தான் பாக்கணும். விஜினா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்னைக்கு என்ன கெட்டப்னா பாய் கெட்டப்பா சூப்பரா இருந்தா. இன்னைக்கு நீ கொடுத்த இஃப்தியார் பார்ட்டில வந்த பல தற்குறி பாய்களுக்கு நீ வைப்ல செக்யூரிட்டி வச்சுக்கிறல்லண்ணே, அதுக்கு மெயின் ரீசனா எனக்கு இஸ்லாமியர்கள்னால அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி கேட்டலண்ணே. அதை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி 2012 துப்பாக்கி அப்படின்னு ஒரு படத்தை கொண்டு வந்து அந்த இஸ்லாமிய வெறுப்பையும் அந்த அரசியலையும் பேசினே என்ன, அதையும் இவனுங்க மறந்துட்டானுங்க. சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. 2022 பீஸ்ட்னு ஒரு மாஸ்டர் பீஸ கொடுத்து என்ன அவன் கட்டி தூக்கிட்டு வருவானே அந்த தாடி வச்ச பாய, அதை இவனுக்கு மறந்துட்டானுங்க. இதோட ஹைலைட்டா இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடந்தப்போ நீ சைலண்ட் மோடுக்கு போனதை கூட மறந்து எப்படி சில்லறை சதறவரானுங்க பாருங்க. ஒன்னால நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஊருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால? இல்ல உன் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஒன்னால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கால? 10 பைசாவுக்கு பிரச்சனை இல்ல. கூடிய கடுத்த பயல. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நோம்பாளிகளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயா ரபிராமன். இந்த நோன்பு வைத்துக்கொண்டு அறிந்தோ தெரிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயா. இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அதான் நம்ம வாழ்க்கையே 8 பிரிச்சாலும் அந்த 8க்குள்ள ஒரு 7 ஒளிஞ்சுன்னு இருக்கும். அந்த 7 யார் தெரியுமா?
உன் கப்பு மாமா தான். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. வாய்ஸுக்கும் வாயசுக்கும் வித்தியாசம் தெரியுது. யாரா டப்பி கொடுக்குறாங்களா? அப்பா மாமா கண்ணுக்கு இந்த தப்பு தெரிஞ்சிருக்குன்னா தப்ப மட்டுமே கண்டுபிடிக்கிற மேனேஜர் கிட்ட கண்டிப்பா மாட்டுவோம். இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே நிறுத்துற அவனை. அதனால இங்க மறுபடியும் ஓப்பனா தெளிவா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நாங்க எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். அதனால யார் என்ன அவதூறு பரப்புனாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. 50-50, நீங்க 90 நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம் நான் முதலமைச்சர் 2.5 வருஷம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? மகளிரோட வாக்கு எல்லாமே தாவேகாவுக்கு இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாருல. முதல்ல ஒரு சங்கீதாவா திரிஷாவான்னு முடிவு பண்ணிட்டுங்க. சொல்லு, இன்னும் எவ்வளவு போய் சொல்ல போறியா சொல்லு. வீட்ல ராஷ்மிகா மாதிரி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இந்த திரிஷாலாம் தேவையாடா? த்ரிஷாவை பத்தி மட்டும் நீ எதுவும் பேசாத. என்னம்மா இவ்வளவு ஓபனா சொல்றேன்? உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தான்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன. அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன். எனக்கா தோணுச்சுன்னா நானே குடிப்பேன். தலைவரே, திருச்சி மாநாடு நடத்திடலாம்ல? நீ பண்ணு புசி. அப்போ மார்ச் 25 6 தானே தலைவரே கன்ஃபார்மா? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஆஹா, சூப்பர் தலைவரே, சூப்பரு. ஹலோ, திருச்சியில தான், அங்கதான் 25 மார்ச் மாநாடு. வேலையை ஆரம்பிச்சிருங்க. ஹாய் வி 25 ஃப்ரீ பண்ணிப்போ, நம்ம தாய்லாந்து போறோம். ஃப்ரீடாமா, கண்டிப்பா போலாம். மத்ததெல்லாம் நீயே பிளான் பண்ணிடு. பை. டேய் புசி, மார்ச் 25 தாய்லாந்து போகணும். ட்ரிப்புக்கு எல்லாம் பிளான் பண்ணிடு. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க. யோ புசி, லூசாயா நீ? டிவியை உடைச்சா போற? போயாயோ, உன்னைதான் அடிக்க முடியல, அதான் டிவியை உடைச்சேன். ஐயாச்சு மாநாடாச்சு. அத பத்தி கவலைப்படுறதுக்கு நீங்க யாரியா? தூக்கி எறியப்பட்ட அம்மா சொன்ன மாதிரி பல்லு போனது சொல்லு போனது. இந்த பழைய கபில் தேவன் கிரிக்கெட் ஆட முடியுமா? சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் ஆட முடியுமா? இவனுக்கு என்ன ஜென்மனு இன்னுமா உனக்கு புரியல? டேய், இந்த லைபாய் சோப்பு விளம்பரத்துல சோப்பை தேய்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கிருமிகளும் செத்து ஒழிஞ்சதுக்கு அப்புறம் 2 கிருமி மட்டும் டிங்கு டிங்குன்னு ஆடும் இல்ல? அந்த 2 கிருமியை தான் இந்த 2 உதவா கரையும். இவன் டிங்கு, அவன் டங்கு. கேஸ் போடணும். எங்க கட்சி வந்து நீ யாரு? இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிரலாம், கெட்ட பயிரலாம். மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். மரியாதை பேசுங்க. எவனால முடியாது? அது அண்ணாதிமுக வேட்டி. அண்ணாதிமுக போட என்ன சொல்லுங்க? நீ யாரையா பிஜேபிக்காரே? நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாடு நல்லா இருக்கு மோடிசாமி, வீடு நல்லா இருக்கு பழனிசாமி. நான் பேசுறியா? ஐயோ சாமி, வேற
ஏய் கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். நீ ஐஎஸ்எஸ் காரன், நான் ஆர்எஸ்எஸ் காரன். நீ ஐஎஸ்எஸ் காரன், நீ ஐஎஸ்எஸ் காரன், குண்டு வைக்கிறவன். நான் ஆர்எஸ்எஸ் காரன், தேசபக்திகாரியா. நான் பெரிய ஜானா, நீ பெரிய ஜானா. நீ சும்மா இந்த கட்டல ஏங்க நான் சேலத்துக்காரன். எடப்பாடி பழனிசாமி ஊர்க்காரன், எடப்பாடி பழனிசாமி ஊர்க்காரன். கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா.